பக்கா ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி. அஜித்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி வாங்கிட்டு தான் இருப்பார். என்னடா ஈவன் ஒரு ஸ்டோரி போகிறதுக்கு கூட ஒரு சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் அடி தான் வாங்கிட்டு இருக்கேன் என்னடா இது அப்படின்னு சொல்லி. பட் அது கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஆக்சுவலி ஃபுல் ஃபிலிம் அப்படி தான் இருக்குது. சுத்தமாக மாஸ் டைலாக்ஸ் இல்லை. ஒரு நார்மலான ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ணியிருக்கலாம். பட் மேபி இது அஜித் பண்ணனால இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா கொஞ்சம் ஹாலிவுட் டச் டெஃபினட்டாக கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ஃபீல் கொடுத்துச்சு. படமும் டெஃபினட்டாக கொடுத்துச்சு. ஏன்னா இங்கே வந்து அந்த டிப்பிக்கல் டைலாக்ஸு அஜித் அடியே வாங்காமல் வந்து எப்படி சொல்கிறது, அடியே வாங்காமல் வந்து லைக் வெறும் அடிச்சுட்டு வில்லன்ஸ்லாம் அடிச்சுட்டு போட்டு போயிருந்தாங்கன்னா இது ஒரு டிப்பிக்கல் ஃபிலிம் ஆகிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை. அந்த கதைக்கு ஏற்ற ஸ்கிரிப்ட் தான் போயிருக்காரு. ஸோ அஜித் இந்த மாதிரி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, குட் பேட் அக்லி வருது. பட் இட்ஸ் அ டீசென்ட் ஃபிலிம், பிரிட்டி குட் ஃபிலிம். அவ்வளோதான் சொல்லுங்கள். இல்லை இல்லை, அது ஃபஸ்ட்டே தெரியாது. ஸ்டோரி லைன் கேட்கும் போதே தெரிஞ்சது. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட நான் வரல. மேபி கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு இது பண்ணால் கொஞ்சம் படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் இட் வாஸ் வெரி ப்ரெடிக்டபிள். ஸோ அதுதான் சொல்ல மியூசிக் அது வந்து இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா. அனிருத்லாம் இதே வேறு யாராச்சும் இருந்திருந்தால் கண்டிப்பாக சொதப்பி இருப்பாங்க. ஸோ அதனால் அனிருத் வந்து பத்திக்கிச்சு சவடிக்கு எல்லாம் தேட்டரில் பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங். அனிருத்தோட மியூசிக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக போனதுனால அதுக்கேற்ற மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பத்திக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹை எலிவேட்டட் பிஜிஎம்ஸ்லாம் போட்டு சூப்பராக அனிருத் அவரோட ரோல் ஆஸ் யூஷுவல் பக்காவாக பண்ணிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பட் மங்காத்தா லெவலுக்கு இருக்க மங்காத்தா வந்து இனிமேல் எந்த படம் வந்தாலும் மங்காத்தாவோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது அஜித் ஒரு ட்ரேட்மார்க் ஃபிலிம். என்ன வந்து அதுக்கு அடுத்து என்ன படம் வருதோ அந்த செகண்ட் கேட்டகரியில் நம்ம வைக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஜான்ரனால நம்ம அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட ஃபைட் சீன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா அஜித் சார் வந்து வெறும் அடிக்க மட்டும் இல்லாமல் லைக் அடி வாங்கிட்டும் இருந்ததுனால இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஈக்குவலாக ஈவன் ஆரவ் கூட பார்த்தீங்கன்னா தலையை அடிச்சிட்டு இருப்பார். ஈவன் ஒரு சின்ன அந்த ஃபாரின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட தலையை வந்து அவர்கிட்ட அடி வாங்கின்னு இருப்பாங்க. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா ஒரு நார்மலான ஆள் வந்து ஒரு கேங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிச்சு. ஸோ இட்ஸ் அ டீசென்ட் ஃபிலிம். எதுவுமே ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட்ஸ் அ ரியலி டீசென்ட் ஃபிலிம். ஆமாம், ஆக்சுவலி இந்த தலையை வந்து இந்த ரொமான்டிக் இதில் பார்த்து வந்து ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அந்த டைமில் ஏதோ பார்த்துட்டு இருந்தது. அண்டு த்ரிஷா வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேராக அமைஞ்சாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் நல்ல ரொமான்டிக் டைலாக்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து பிரிகிற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இம்பாக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி டைலாக்ஸ் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ரியலி குட் பிட்வீன் தம். ஸோ ரசிகர்களுக்கு இதுக்கு வந்து ரசிகருக்கு மெசேஜ் கொடுக்க மாதிரி எந்த படமும் இல்லை. இட்ஸ் எப்படி பக்கா ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஃபிலிம் தான். அதான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிகிற மாதிரி நிலைமையில் இருக்காங்களா அவங்களுக்கு வேணால் இம்பேக்ட் பண்ணி எதாவது பண்ணணும். தவிர ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு இட்ஸ் நாட் அ டிப்பிக்கல் அஜித் ஃபிலிம். அஜித் படம் ரிலீஸ் ஆகிருக்கேன், நம்ம வரோம், செலிப்ரேட் பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல். நீங்கள் என்ன குட் பேட் அக்லி தான் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலி இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் ஆமாம், எனக்கு படம் நல்லா இல்லை. அஜித் ஃபேனாக இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். வலிமையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டீசெண்டான ஃபிலிம். மலை பேச்சு வந்து அந்த படம் வந்து பார்த்துருந்தாங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே கெட்டவத்தில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கா? கெட்டவர்கள் திட்டுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அது வந்து வேறு ஏதாச்சும் ரசிகர்களோட ஃபேன்ஸ் பண்ணால் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபேன்ஸ் வந்து தலையை வந்து காப்பாற்றுறதுக்கு என்றைக்குமே இருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி எதாவது நடந்தாலும் நாங்கள் ஃபேன்ஸ் இருக்கோம் அதுக்கு ஏற்று பேசுகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏங்க இவ்வளோ வலிமை இந்த மாதிரி படம்லாம் இந்த சிவா படம்லாம் வரும்போதே நாங்கள் எல்லாம் டேக்கிள் பண்ணிட்டோம். இந்த படம்லாம் டெஃபினட்டாக நல்லாவே பேசலாம், நம்ம நல்லாவே சப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸை. என்னென்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் வந்து எக்ஸெப்ட் பண்ணோம். ஸோ லெட்ஸ் see அது எப்படி போகுது. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அது பார்ப்போம். இப்போ வலைப்பேச்சு தொடர்ந்து அஜித் சாருக்கு வந்து ரொம்ப தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எதிராக அது அவங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க? அவார்டு கொடுத்ததே தப்பு அப்படி என்ன பண்ணிட்டு? இல்லைங்க, அது சொல்ல அந்த அவர் நான் ஃபேன் ஆகிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இன்ன வரைக்கும் ஸ்டிக் ஆன் ஆகிருக்காரு. அந்த டிசிப்ளினாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயத்தில் நெவர் கிவ் அப்னு சொல்கிற விஷயம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே தலை தான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. அண்ட் என்னென்னா மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து
வெளிப்படையாக ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னோ அது வந்து ஒரு ஒரு மிஸ்ட்ரியான விஷயம் தான். அது வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால தான் மேபி அவங்களுக்கு அந்த பத்மபூஷன் கிடச்சிருக்கு. அண்ட் ரேசிங்கில் வந்து அவர் வந்து இந்தியாவை காமிச்சதே வந்து ஒரு பெருமை தான். ஏன்னா இந்தியாலாம் கண்டுக்கவே மாட்டாங்க ரேசிங்கில். ஒரு சீரியஸாக சொல்லணும்னா இந்தியாவை சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. பட் அது இப்போ அஜித் இவ்வளோ மாதிரி ஒரு குளோபல் ஐகான் வந்து ரேசிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி இல்லை. ஸோ டெஃபினெட்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கார் ஓட்ட தெரிலன்னா விமர்சனம் பண்ணுறாங்க. கார் ஓட்டத்தில் ஏங்க இந்த மாதிரி ஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இப்போ அவருக்கு ஏன்னா அவர் நினச்சிருந்தா அவர் டூப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் அவராக பண்ணும்போது டெஃபினட்டாக நடக்க தான் செய்யும். இல்லை அவளுக்கு கெட்ட நேரமோ இல்லை என்னமோ. பட் அவர் ஃபேன்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறது கடைசியாக பண்ணிடுறாரு. ஏன்னோ அந்த எல்லா வீலி ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இப்போ கூட கார் ஓட்டுறதா இருக்கட்டும், அதில் அவர் எதுவும் சொல்ல முடியாது. பைக்கு காருன்னு வரும்போது எந்த நடிகர்களும் பேசக்கூடாது. தலைனா யாருன்னு, பைக்கு காருனாலே தலை தான் சொல்லி இது என்டையர் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். இப்போது வந்து என்டையர் இந்தியாவுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் அஜித்தே கடவுளேன்னு கத்தக்கூடாதுன்னு ஐயோ இன்னும் அதான் என்ன கதைனா, மற்ற படத்துக்கு இப்போ நான் வேட்டையன் படம்லாம் போயிட்டு அங்கே போய் வந்து ஃபுல்லாக அஜித்தே கடவுளை தான் கட்டியிருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் வந்து அந்த ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி. பட் ஃபேன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அது ஒரு செம்மையான ஒரு வைப் மெட்டீரியல். எந்த கான்சர்ட்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அது ரொம்ப ஒரு வைப்பு கொடுக்குது. ஸோ இந்த படத்தில் டெஃபினட்டாக அஜித் படம் அது சொல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது வந்து சொல்லி என்ஜாய் பண்ணிட்டோம். ப்ளீஸ் தலை அதை சொல்ல விடுங்க. கடவுளே அஜித்தே நல்லா இருக்குது கொஞ்சம்.